அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.3ல 6வது கணக்கு. 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ளது. திண்மத்தின் புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கனசதுரம். இப்ப இந்த கனசதுரத்தின் மீது ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ளவாறு பொருந்தியுள்ளது எனில் இந்த திண்மத்தினுடைய புறப்பரப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு கனசதுரத்தினுடைய பக்க அளவு எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 7 சென்டிமீட்டர் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இப்போ இங்கே 7 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கேயும் எவ்வளோதான் இருக்கும் 7 சென்டிமீட்டர். இந்த சைடு எவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு இந்த திண்மத்தினுடைய புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்பது கனசதுரத்தின் பக்கம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து ஆர் என்பது அரைக்கோளத்தினுடைய ஆரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு கனசதுரத்தினுடைய பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரைக்கோளம். இப்போ எனக்கு அரைக்கோளத்திற்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆரம் வேணும். பரப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஆரம் வேணும். இப்போ இந்த அரைக்கோளம் எதன் மீது பொருந்தி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனசதுரத்தின் மீது பொருந்தி உள்ளது. ஓகேவா? இப்போ இப்படி ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனசதுரத்தினுடைய பக்கத்தை ஃபுல்லா அது என்ன பண்ணுது, ஆக்குபை பண்ணுது. அப்படின்னா இப்போ எனக்கு அப்படின்னா இந்த கனசதுரத்துக்கு இது ஃபுல்லா இருக்குங்கிறதுனால இந்த அரைக்கோளத்துக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா விட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா விட்டம். அப்படின்னா இப்போ விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர். விட்டம் எவ்வளவு 7 சென்டிமீட்டர். எனக்கு என்ன தேவை ஆர் அப்படிங்கிறதான் வேணும். we know that நம்மளுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் என்பது விட்டத்தில் பாதி. அப்படின்னா இப்போ ஆர் ஈக்குவல் டு விட்டம் எவ்வளவு 7 டிவைட் பை பாதிங்கிறதுனால 2 அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா இப்போ 7/2 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா திண்மத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு இதுல எத்தனை உருவங்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 உருவங்கள். ஒன்று வந்து என்னன்னா கனசதுரம், இன்னொன்று அரைக்கோளம். இப்போ திண்மத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு கனசதுரத்தின் மொத்த பரப்பு பிளஸ் நான் அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறேன். அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு மைனஸ் நம்மளுக்கு அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த அடிப்பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோட இணைஞ்சிருக்கு, அதாவது கனசதுரத்தின் மீது இணைஞ்சிருக்கு. அப்படின்னா இப்போ இந்த அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு மேற்புற பரப்பு மட்டும்தான் தேவை, அடிப்பரப்பு தேவையில்லை. அப்படின்னா இப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அரைக்கோளத்தின் அடிப்பக்க பரப்பை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம், அடிப்பரப்பை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். இப்போ கனசதுரத்தின் மொத்த பரப்பு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா 6a² பிளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னன்னா 2/r² மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. இப்போ நம்மளுக்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த அரைக்கோளம் அப்படிங்கிறப்ப இந்த வடிவில் தான் இருக்கும். இப்போ இந்த மேலே உள்ள பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா வட்டம். இப்போ வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது πr². இப்போ நம்மளுக்கு πr² என்ன பண்ணுறோம்னா சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆன்சர் 6a² பிளஸ் 2/r²லேருந்து ஒரு πr² போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்னா r². இப்போ பேலன்ஸ் கிரியேட்டோம். இப்போ 6a² அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ 6 a² அப்படிங்கிறப்போ ஏனுடைய மதிப்பு எவ்வளவு 7. ஸோ இப்போ 7² பிளஸ் பைனுடைய மதிப்பு 22 டிவைட் பை 7 இந்த ஆரம் அப்படிங்கிறப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா இப்போ 7/2 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ 6 7 7s are 49 பிளஸ் 22 டிவைட் பை 7 ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 7/2 தான் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இப்போ 7 7s are 49 டிவைட் பை 2 2s are 4 அப்படின்னு சொல்லிடுவோம். 2 2s are 4. ஸோ இப்போ அதை அடிக்கலாம். 4 7 7 7 7 49. இதை மறுபடியும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 11 2 22. இதையும் அடிக்கலாம். மேலே அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 I2 10 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1 2ல் அடிபடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சு 1ஓட ஒரு 0 சேர்த்தோம்னா என்ன வந்துடும் 10. எத்தனை I2 10 அப்படின்னு சொல்லிடலாம். பேலன்ஸ் கேட்டோம் 6 × 49 பிளஸ் 5.5 × 7. இப்போ 6 × 49 அப்படிங்கிறத பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 294 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். பிளஸ் 5.5 × 7 இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 38.5. இப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38.5ஓட 294 கூட்டணும் அப்படின்னா 332.5
புறப்பரப்பு அப்படிங்கிறதுனால இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்.